சின்ன வயசில் ஹார்லிக்ஸ் அப்படின்னா எனக்கு இதுதான். போகிறப்போ வரப்போலாம் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ லஞ்ச் பாக்ஸ்க்கும் இது தான் பேக் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம பொரியல் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சாலும் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நிலக்கடலை பொடி தான் இது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான பொடியும் கூட. நான் ஊர்லேருந்து நிலக்கடலை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தேன். அதை அப்படியே பிரிக்காமல் வச்சுருந்தேன். அதை பிடிச்சதுமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நிலக்கடலை பொடி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் ஆயிலே சேர்த்தாம 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 4 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இந்த வரமிளகாய், கொத்தமல்லி எல்லாம் முன்னாடியே சேர்த்து ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கடைசியாக நிலக்கடலையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான உப்பும் சேர்த்துக்கணும். இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் பொடியாக சாப்பிடும்போதும் பொரியலுக்கெல்லாம் சேர்த்துக்கும் போதும் உப்பு கரெக்டாக இருக்கும். அதுவே நம்ம சாதத்துக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அப்போதைக்கு உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க வேண்டியதான். தாளித்த சாதம் மாதிரி செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.